காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கடல் தொக்கும் இறால் வறுவலும் சூப்பரா செய்ய போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. செய்ய ஆரம்பிச்சிடலாமா? கனவா மீன் தொக்குக்கும் இறால் வறுவலுக்கும் ரெண்டுமே நான் ஒவ்வொரு கிலோ தான் எடுத்திருக்கேன். இதை உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கனவா மீன் தொக்குக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாவை மட்டும் நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் 3 காஷ்மீரி மிளகாவும் 3 வரமிளகாவும் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். கழுவிட்டு தான் வச்சுருக்கேன். இந்த தண்ணியவே ஊற்றி அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியும் ஒரு 7-8 பல்லு பூடும் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு போதும். இப்போது இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். சட்டி காஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 100 ml கடலெண்ணெய் ஊற்றுறேன். இந்த அளவு வெங்காயம்லாம் வதங்கணும், அதுக்காக தான். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிடலாம். லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். நம்ம அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே தக்காளியும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்றேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொலைய வதங்கணும், வதக்கிடலாம். கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்தது ஸ்குவிட்டு சேர்த்துடலாம். இப்போ தான் நம்ம முக்கியமான ஐட்டம் சேர்க்க போகிறோம், ஸ்குவிட்டு. தண்ணி இல்லாமல் போடணும். ஏன்னா இது தண்ணி நிறைய தண்ணி விடும். நம்ம தொக்குக்கு அவ்வளோ தண்ணி தேவையில்லை. இப்போது அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு இப்போ தான் கொதித்து வருது. நம்ம இதை இப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். கணவாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவில் போதும். இதுன்னா சாதத்துக்கும் பிரட்டி சாப்பிட்லாம். இப்போ இதில் ஃபைனலாக பாதி லெமன் புழிஞ்சுக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு லேசாக பிரட்டி விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்குவிட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இறால் வறுவல் செஞ்சிடலாமா? சூப்பராக செஞ்சிடலாம். இறால் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக நம்ம இறால் தான் சேர்க்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இறால் சேர்த்துடலாம். அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இறால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போது மிளகாய்த்தூள் அங்கே இருக்குது தம்பி, ஒரு நிமிஷம். இது காஷ்மீரி மிளகாய் தூள். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன்.
கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம், கொஞ்சமாக கல்லுப்பு. இதுவும் தண்ணி விட்டு வறட்சி வரும். நம்ம அப்படியே மூடி வைக்காமையே அப்படியே வேக விடலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு லேசாக 2 பெரட்டு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இறால் வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.